அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாரதி. உண்மையை எடுத்து சொல்றதுக்கும் தீமையை காணும் பொழுது பொங்கி எழுவதற்கும் வயது ஒரு தடையல்ல. ஆனந்தி 9ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி. அவள் பேருந்திலிருந்து ஒரு நாள் கீழே இறங்குறா. அவள் நேரடியாக பார்த்த காட்சி அவளுக்கு பக்கென்று இருக்கிறது. சாலையோரத்தில் பூ வித்து கொண்டிருக்கின்ற ஒரு பாட்டி. அந்த பாட்டி அருகில் ஒரு அதிகாரியும் அவருடைய பணியாளும் நிற்கின்றனர். அந்த தகர பெட்டியின் மீது ஒரு அட்டை வைத்து அந்த அட்டையில் சில மலர்களும் கட்டிய மலர்களும் சில சில்லறை காசுகளும் இருக்கின்றன. அந்த பணியாள் வேகமாக வந்து இந்த பாட்டியை மிரட்டி கொண்டிருக்கிறார். அதற்குள் அருகில் சென்று விட்ட ஆனந்தி என்ன நடக்கிறது என்று பார்க்கிறார். அதற்குள் அந்த அதிகாரி என்று சொல்கிறார். சொன்ன உடனே இந்த பணியாள் கட்டிய மலர்களை எல்லாம் வீசி எறிகிறார். கட்டாத மலர்கள் எல்லாம் சிதறி கிடக்கிறது. அந்த அட்டையின் மீது இருந்த சில்லறை காசுகள் எல்லாம் அந்த அட்டையை வீசி எறிந்தவுடன் சின்ன பின்னமாக சிதறுகிறது. அதன் அடியில் இருந்த ஒரு தகர பெட்டியை அந்த பணியாள் எடுக்கிறார். அவ்வளவுதான். எங்கிருந்துதான் அந்த பாட்டிக்கு அவ்வளவு வேகம் வந்ததோ தெரியவில்லை. கதறுகிறாள், துடிக்கிறாள். ஐயா, எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்குங்க, எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து இந்த பெட்டி தான், இதை எடுக்காதீங்க, இதை எடுக்காதீங்க என்று கதறுகிறாள். அதற்குள் அருகில் சென்று விட்ட ஆனந்தி, என்ன நடக்குறீங்க, ஏன் பாட்டிக்கிட்டேன்னு அந்த பெட்டியை பிடுங்குறீங்க என்று தைரியமாக கேட்கிறாள். அதற்கு அந்த அதிகாரி, படிக்கிற பிள்ளையா நீனு, படிக்கிற பிள்ளைக்கு இங்க என்ன வேலை, போமா என்று சத்தம் இடுகிறார். ஆனாலும் ஆனந்தி என்னதான் நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருப்பதற்குள் அந்த பெட்டியை அந்த பணியால் தான் கொண்டு வந்த வாகனத்தில் தூக்கி எறிகிறார். அதன் பின்னால் அந்த பாட்டி ஓடுகிறார். ஐயா விட்டுருங்க ஐயா, இனிமே நான் எங்கேயுமே கடை வைக்க மாட்டேயா, என்ன விட்டுருங்க ஐயா, விட்டுருங்க, அந்த பெட்டியை மட்டும் கொடுத்துருங்க ஐயான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. அதை பார்த்தவுடன் ஆனந்தியும் எப்படியாவது அந்த பாட்டிக்கு இந்த பெட்டியை மீட்டு கொடுத்து விட வேண்டும் என்ற துணிச்சலோடு அவளும் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாள். இதை பார்த்தவுடன் பேருந்தில் இருந்து இறங்கிய சக மாணவ மாணவிகளும் ஆனந்தியோடு வேகமாக பயணிக்கின்றனர். என்ன ஆனந்தி, என்ன ஆனந்தின்னு கேட்கிறாங்க. அவளுக்கு பேச்சு வரல. பாட்டி, பெட்டி, இது மட்டும்தான் அவ சொல்றா. அவர்களும் ஓடுகிறார்கள். அந்த கொண்டு போன அந்த வாகனத்தின் பின்னால் நிறைய பேர் வர ஆரம்பித்த உடனே அந்த அதிகாரி பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஏமா கிழவி, உனக்கு இதெல்லாம் தேவையா, நாங்க தான் வேண்டாம், இந்த கடையை வைக்காதுன்னு சொல்லியிருக்கிறோம்ல என்று சொல்லிக்கொண்டே ஓடும் பொழுது சுற்றி இருந்த மக்களும் இந்த காட்சியை பார்க்கிறாங்க. நெருக்கடி நிறைந்த அந்த பகுதியில அந்த வாகனத்தின் பின்னால் மக்களும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. கூட்டம் அதிகமாகிறது. பாட்டிக்கு சார்பாக நிறைய பேர் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த அதிகாரி, டேய் அந்த பெட்டை தூக்கி எறிங்கடா, இந்த கிழவி இனிமே எங்க கடை வைக்கிறான் நான் பார்த்துடுறேன் என்று சொன்னவுடன் அந்த பணியாள் அந்த பெட்டியை தூக்கி வீசி எறிகிறார். அந்த பெட்டி திறந்த வாயோடு சாலையில் விழுகிறது. ஓடி போய் அந்த பெட்டியை கட்டி அணைத்துக் கொள்கிறாள் பாட்டி. அதற்குள் ஆனந்தியும் அவனுடைய சக மாணவ மாணவிகளும் மக்களும் கூடுகின்றனர். ஆனா எல்லாருக்கும் அதிர்ச்சி. அந்த பெட்டியில நைந்து போன ஒரு புடவையும் ஒரு துண்டும் சில சில்லறை காசுகளும் அவ்வளவுதான் இருந்தன. அதற்கு ஆனந்தி கேட்கிறா, ஏன் பாட்டி, இதுக்காகவா இவ்வளோ தூரம் ஓடி வந்தீங்க? உடனே அந்த பாட்டி ஆனந்தி கிட்ட சொல்றா, பாப்பா, எனக்குன்னு இருக்கிற சொத்து இது ஒண்ணுதாம்மா. என் புருஷன் சாவர நேரத்துல எனக்கு கொடுத்த பரிசு இது. அவர் நினைவா என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கு என்று சொன்னவுடன் ஆனந்திக்கும் சுற்றி இருந்த மாணவ மாணவிகளுக்கும் மக்களுக்கும் கண்ணீர் வடிகிறது. நொறுங்கி போகிறார்கள் அத்தனை பேர். உடனே ஆனந்தி தன்னுடைய கையில் இருந்த பையை திறந்து அதிலிருந்து சில சில்லறை காசுகளை எடுத்து அந்த பாட்டிக்கு கொடுப்பதற்காக தன்னுடைய கை துண்டை விரிக்கிறார்.
உடனே சக மாணவர்களும் அவங்கவுங்க கிட்ட இருக்கிற காசுகளை எல்லாம் அந்த கை துண்டுல போடுறாங்க. மக்கள் கூட நிறைய காசு போடுறாங்க. போட்ட உடனே அந்த காசை அப்படியே எடுத்து பாட்டிக்கிட்ட கொடுத்து, பாட்டி இனிமேல் நீங்கள் எங்கள் கடை வைக்காதீங்க, ஏதாவது உதவினா எங்ககிட்ட கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் என்று சொல்லி அந்த பெட்டியை ஒழுங்குபடுத்தி அதிலிருந்த பொருள்களை எல்லாம் எடுத்து கொடுத்து ஒரு சாலையோரத்தில் அமர வைத்து கொண்டு நடக்கிறார்கள். ஆனந்தியின் நடை அன்றைய விவேகானந்தருடைய நடை போல இருக்கிறது. உண்மையை உரக்க சொல்ல துணிச்சல் இருந்தால் போதும், வயது ஒரு தடை அல்ல. நன்றி. இது போன்ற சிறுகதைகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.